தாய் வீடு யூன் 2026. உழைப்பின் முகம் சமூகத்தின் மறதி. தேயிலை தோட்ட பெண்கள். எழுதி வாசிப்பவர் பிரியதர்ஷினி யோகராசா. இலங்கையின் மலைநாட்டு தேயிலை தோட்ட பகுதிகளில் வாழும் பெண்கள் அந்நாட்டின் பொருளாதார வரலாற்றிலும் ஏற்றுமதி வருமானத்திலும் உலக சந்தையில் சிலோன் டீ என அறியப்படும் தேயிலை பிராண்டின் உருவாக்கத்திலும் மைய இடம் வகிக்கின்றனர். இருந்தாலும் அவர்களின் முகங்களும் தனிப்பட்ட வாழ்க்கை கதைகளும் சமூக ஊடகங்களிலும் பொது காட்சியிலும் பரவலாக வெளிப்படுத்தப்படுவதில்லை என்பது ஒரு சாதாரண ஊடக சம்பவம் அல்ல. இது வரலாற்று புறக்கணிப்பு, வர்க்க ஒடுக்குமுறை, இன அரசியல், பாலின கட்டுப்பாடு, ஊடகங்களின் அழகியல் தேர்வு, டிஜிட்டல் சமத்துவமின்மை மற்றும் யார் காட்சியளிக்க தகுதியானவர் என்ற அதிகார அரசியலின் தொடர்ச்சியான வெளிப்பாடாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. தேயிலை தோட்ட பெண்கள் பொதுவாக சமூக ஊடகங்களில் தோன்றும் போது கூட அவர்கள் தனித்த அடையாளம் கொண்ட மனிதர்களாக அல்லாமல் தேயிலை பறிக்கும் பெண் என்ற பொதுவான தொழிலாளர் சின்னமாகவே காட்சிப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களின் முகங்களில் உள்ள சோர்வு, வாழ்க்கை சுமை, ஆசைகள், விரக்திகள், அரசியல் உணர்வுகள், காதல்கள், கனவுகள், உடல் வலி, குடும்ப பொறுப்புகள் போன்ற மனித அடுக்குகள் பெரும்பாலும் மறைக்கப்படுகின்றன. அதற்கு பதிலாக பனிமூட்டமிட்ட மலைகள், பச்சை தோட்டங்கள், முதுகில் தொங்கும் கூடை, தலைக்கவசம், வளைந்த உடல் போன்ற காட்சிகளே உலகிற்கு விற்கப்படுகின்றன. இதனால் அவர்கள் ஒரு தனி நபராக அல்லாமல் உழைப்பின் பின்னணி அழகு என மாற்றப்படுகிறார்கள். இந்த தற்கால நிலையை புரிந்து கொள்ள முதலில் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சி காலத்தின் வரலாற்று பின்னணியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இலங்கையில் மலைநாட்டு தோட்ட பொருளாதாரம் உருவாக்கப்பட்ட போது தென்னிந்தியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட தமிழ் தொழிலாளர்கள் வெறும் உழைப்பு சக்தியாக மட்டுமே ஆவணப்படுத்தப்பட்டனர். அவர்களின் மனித வாழ்க்கை, குடும்ப கட்டமைப்பு, பண்பாடு மற்றும் உணர்ச்சி உலகம் ஆகியவை பிரதான வரலாற்று பதிவுகளில் புறக்கணிக்கப்பட்டன. அவர்களின் உழைப்பு தேயிலையாக உலக சந்தையை சென்றடைந்ததே தவிர அந்த உழைப்புக்கு சொந்தக்காரர்களான மனிதர்களின் முகங்கள் உலகளாவிய கூட்டு நினைவகத்தில் பதிய வைக்கப்படவில்லை. இத்தகைய வரலாற்று ரீதியான மறைப்பு அல்லது விளிம்பு நிலைப்படுத்தல் இன்றும் தொடர்கிறது. இன்று சமூக ஊடகங்கள் தனிநபர்களுக்கு குரல் அளிக்கின்றன என்று சொல்லப்பட்டாலும் எல்லோருக்கும் சம அளவில் காட்சியளிக்கும் உரிமை கிடைப்பதில்லை. டிஜிட்டல் உலகமும் சமூக அதிகார அமைப்புகளின் பிரதிபலிப்பாகவே இயங்குகிறது. நகர மையங்களைச் சேர்ந்த ஆங்கிலம் பேசும் நடுத்தர அல்லது மேல்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் சமூக ஊடகங்களில் எளிதாக காட்சி புலப்பாடு ஆகிறார்கள். ஆனால் தோட்ட தொழிலாளி பெண்களின் வாழ்க்கை இன்னும் பின்னணியில். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் சமூக ஊடகங்கள் தனிநபர்கள் அனைவருக்கும் சமமான குரலை வழங்குகின்றன என்று பரவலாக சொல்லப்பட்டாலும் நடைமுறையில் எல்லோருக்கும் சம அளவில் காட்சி புலப்பாட்டு உரிமையோ வாய்ப்போ கிடைப்பதில்லை. ஏனெனில் டிஜிட்டல் உலகமும் நிலவும் சமூக அதிகார அமைப்புகளின் ஒரு துல்லியமான பிரதிபலிப்பாகவே இயங்குகிறது. குறிப்பாக நகர மையங்களைச் சேர்ந்த ஆங்கிலம் மொழிப்புலமை வாய்ந்த நடுத்தர அல்லது மேல்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களே சமூக ஊடக பரப்பில் தங்களை எளிதாக முன்னிலைப்படுத்திக் கொள்ள முடிகிறது. அதே வேளையில் காலங்காலமாக பொருளாதார மற்றும் சமூக ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டு வரும் தோட்ட தொழிலாளி பெண்களின் அன்றாட வாழ்வியலும் அவர்களின் உழைப்பும் தற்கால இணைய உலகிலும் இன்னும் பின்னணியில் தள்ளப்பட்டு கண்ணுக்கு தெரியாதவையாகவே ஆக்கப்படுகின்றன. இதற்கு காரணமான மற்றொரு முக்கிய அம்சம் ஊடகங்களின் அழகியல் அரசியலாகும். தற்கால சமூக ஊடகங்களில் அதிகமாக முன்னிறுத்தப்படும் பெண்மையின் உருவம் பெரும்பாலும் குறிப்பிட்ட தர நிலைகளை பின்பற்றுகிறது எனலாம். அதாவது வெளிர் நிறத்தோல், நகர வாழ்க்கை முறை, நவீன உடை, மேக்கப் கலாச்சாரம் போன்றவைகளை அதிகமாக முன்னிறுத்தப்படுகின்றன. இதற்கு நேர்மாறாக
தேயிலை தோட்ட பெண் தொழிலாளர்களின் கடினமான உடல் உழைப்பு, இயற்கை சார்ந்த கருமை நிறத்தோல், நீண்ட உழைப்பினால் ஏற்படும் களைப்பான முகம், வயதுக்கு முன்பே சோர்வடைந்த உடல்வாகு, எளிய உடை, வேலை நேரத்துக்கே உரிய தனித்துவமான உடல் மொழி போன்றவை தற்கால சமூக ஊடக அழகியல் பொருளாதாரத்துடன் பொருந்தாதவையாகவே கருதப்படுகின்றன. இதன் விளைவாக அவர்கள் இந்த தற்கால அழகியல் வரையறைகளுக்கு வெளியே திட்டமிட்டு தள்ளப்படுகிறார்கள். இது வெறும் புற அழகு சார்ந்த விவகாரம் மட்டுமல்ல, மாறாக ஒரு சமூகத்தில் யாருடைய முகங்கள் மதிப்பு மிக்கவையாக கருதப்பட வேண்டும், யாருடைய முகங்கள் வெறும் உழைப்பு சக்தியின் அடையாளமாக மட்டுமே சுருக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் ஆழமான சமூக அதிகார கட்டமைப்பாகும். அதே நேரத்தில் நிலவும் பாலின கட்டுப்பாடுகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பல தோட்டப் பகுதிகளில் பெண்களின் உடலும் முகமும் இன்னும் குடும்ப தார்மீக மரியாதையுடனும் மரபுகளுடனும் பிணைக்கப்பட்டுள்ளன. பெண்ணின் நிழற்படம் பொது வெளிக்கு செல்லக்கூடாது, அவளை யாராவது தவறாக பார்ப்பார்கள், சமூக ஊடகங்களில் பதிவேற்றினால் தேவையற்ற சிக்கல்கள் தோன்றும் போன்ற ஆணாதிக்க மற்றும் மரபுவழி எண்ணங்கள் இன்றும் பல குடும்பங்களில் நிலவுகின்றன. இத்தகைய கட்டுப்பாடுகள் ஒரு தளத்தில் பெண்களை பாதுகாக்கும் முயற்சியாக புறவயமாக தோன்றினாலும் மறுதளத்தில் பெண்களின் சுதந்திரமான காட்சியளிக்கும் உரிமையை கட்டுப்படுத்தும் ஒடுக்குமுறையாகவே செயற்படுகின்றன. குறிப்பாக சமூக ஊடக பரப்பில் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் துன்புறுத்தல்கள், உருவக்கேலி, போலி பக்கங்கள், படங்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் இணைய வன்புணர்வு தாக்குதல்கள் போன்ற எதிர்மறை அனுபவங்கள் இந்த அச்சத்தை மேலும் தீவிரப்படுத்துகின்றன. நகர பின்னணியை கொண்ட பெண்களுக்கே இணையவழி ஒரு சவாலாக இருக்கும்போது, சமூக பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு குறைவாக உள்ள தோட்ட பகுதிகளில் இந்த அச்சம் இன்னும் பல மடங்காக காணப்படுகிறது. இதன் விளைவாக பல பெண்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் முகத்தை வெளிப்படுத்த தயங்கி குழுப்படங்களாக மட்டுமே தோன்றுவது அல்லது தங்களின் கணக்குகளை தனிப்பட்டதாக வைத்துக் கொள்வது போன்ற தற்காப்பு வழிமுறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். மேலும் தேயிலை தோட்ட பெண் தொழிலாளர்கள் ஊடகங்களில் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்கள் என்பதிலும் ஒரு நுட்பமான அரசியல் ஆதிக்கம் செலுத்துகிறது. சுற்றுலா விளம்பரங்கள், தேயிலை நிறுவனங்களின் விளம்பரங்கள், ஆவணப்படங்கள், புகைப்பட கண்காட்சிகள் போன்றவற்றில் அவர்கள் பெரும்பாலும் அந்நியமயப்பட்ட உழைப்பு சக்தி என்று புறக்கணிப்பு பார்வையிலேயே காட்சிப்படுத்தப்படுகிறார்கள். அதாவது அவர்களின் இருப்பு என்பது வெறும் வறுமை மற்றும் உழைப்பின் அழகியல் சின்னமாக மட்டுமே சுருக்கப்படுகிறது. பசுமையான மலை குன்றுகளுக்கு நடுவே கொழுந்து பறித்தபடி புன்னகைத்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணின் நிழற்படம் உலக சந்தையில் தேயிலை எனும் வணிகப் பொருளை மனிதநேயம் மிக்கதாக காட்டுவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த புன்னகையின் பின்னால் மறைந்திருக்கும் அந்த பெண்ணின் யதார்த்தமான வாழ்வியல் சவால்கள் முற்றிலும் மூடி மறைக்கப்படுகின்றன. குறிப்பாக மிக குறைந்த ஊதியம், தொடர்ச்சியான உடல் உபாதைகள், கல்விக்கான தடைகள், குடும்ப மற்றும் வாழ்விட நெருக்கடிகள், வீட்டு வன்முறைகள் மற்றும் பாலின அடிப்படையிலான ஒடுக்குமுறைகள், கடுமையான மன அழுத்தம், அரசியல் ரீதியான புறக்கணிப்பு போன்ற யதார்த்த பிரச்சினைகள் இந்த அழகிய காட்சிக்கு பின்னால் காணாமல் போகின்றன. இதன் விளைவாக அவர்கள் உலகிற்கு தொடர்ந்து காட்சிப்படுத்தப்படுகிறார்களே தவிர உண்மையில் அவர்களின் அகவாழ்வு எவராலும் புரிந்து கொள்ளப்படுவதில்லை என்பதே கசப்பான உண்மையாகும். இதை மேலும் ஆழமாக பார்க்கும்போது காட்சியளிப்பதே அதிகாரம் என்ற தத்துவார்த்த கருத்து முதன்மையாகிறது. ஒரு சமூகத்தில் எவருடைய இருப்பு அல்லது முகம் அதிகளவில் காட்சிப்படுத்தப்படுகிறதோ அவர்களுடைய வாழ்வியலே முதன்மையானதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பொது புத்தியால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. துரதிர்ஷ்டவசமாக சமூக ஊடகங்களில் தொடர்ந்து முன்னிலைப்படுத்தப்படும் முகங்கள்
பெரும்பாலும் ஏற்கனவே சமூக அதிகாரத்தை கையில் வைத்துள்ள வர்க்கத்தினரின் முகங்களாகவே இருக்கின்றன. தேயிலை தோட்ட பெண்கள் நீண்ட காலமாக நாட்டின் அரசியல் மையங்களிலிருந்தும் உயர்கல்வி வாய்ப்புகளிலிருந்தும் பிரதான ஊடகத்துறையிலிருந்தும் திட்டமிட்டு விலக்கி வைக்கப்பட்டிருந்ததால் தங்களின் சொந்த கதைகளை தாங்களே உலகிற்கு எடுத்துரைக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு மிக குறைவாகவே இருந்தது. அவர்களை பற்றி மற்றவர்கள் பேசியிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தாங்களாக பேசிய இடங்கள் குறைவு. இந்த தேக்க நிலையில் சமூக ஊடகங்கள் ஒரு புதிய வாய்ப்பை திறந்துள்ளன. தோட்ட சமூகத்தின் இளந்தலைமுறை பெண்கள் இன்று டிக்டாக், ஃபேஸ்புக் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் போன்ற நவீன டிஜிட்டல் தளங்களின் வாயிலாக தங்களது அன்றாட வாழ்க்கையை பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர். ஏனெனில் தங்களை மற்றவர்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும், தங்களின் பிம்பம் எங்கனம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இளம் பெண்கள் தங்களின் சுய உழைப்பால் தாங்களே தீர்மானிக்க தொடங்கியுள்ளனர். ஆனால் இந்த மாற்றமும் முரண்பாடுகளற்றது அல்ல. சமூக ஊடகங்களில் காட்சி புலப்பாடு கிடைப்பது சில சமயங்களில் சுரண்டலாகவும் மாறுகிறது. தோட்ட பெண்களின் வீடியோக்கள் வில்லேஜ் எஸ்தட்டிக், புவர் பட் ஹாப்பி பீப்பிள், ட்ரா பியூட்டி போன்ற தலைப்புகளுடன் வைரலாக பரவும் போது அவர்களின் மனித வாழ்க்கை மீண்டும் ஒரு நுகர்வு உள்ளடக்கமாக மாறுகிறது. இதனுடன் இணைந்து கல்வி மற்றும் மொழி அரசியலும் கவனிக்கப்பட வேண்டும். சமூக ஊடகங்களில் செல்வாக்கு பெற பெரும்பாலும் ஆங்கிலம் மற்றும் தொழில்நுட்ப அறிவு ஆகியவை தேவைப்படுகிறது. தோட்ட பகுதிகளில் நீண்ட காலமாக இருந்த கல்வி சமத்துவமின்மை காரணமாக பல பெண்களுக்கு இந்த டிஜிட்டல் சூழலியலில் தங்களை நிலைநிறுத்துவது சிரமமாகிறது. மேலும் நகர மையங்களில் உருவாகும் ட்ரெண்ட்ஸ் மற்றும் ஏஸ்தட்டிக் மொழிகளை பின்பற்ற வேண்டிய அழுத்தமும் உருவாகிறது. இதனால் சிலர் தங்களுடைய இயல்பான மொழி, நடை, உச்சரிப்பு, உடல் தோற்றம் ஆகியவற்றை மறைக்க முயற்சிக்கிறார்கள். இது சமூக ஊடகங்களில் வரும் காட்சி புலப்பாட்டை பெறுவதற்காக தங்களின் அசல் சுய அடையாளத்தையே சிதைத்து கொள்ள வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டவசமான அடையாள நெருக்கடியை தோற்றுவிக்கிறது. இருப்பினும் இன்று ஒரு முக்கியமான மாற்றம் மெதுவாக உருவாகி கொண்டிருக்கிறது. சமூக ஆய்வாளர்கள், பெண்ணிய செயற்பாட்டாளர்கள், ஆவணப்பட இயக்குநர்கள், இளம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆகியோர் தேயிலை தோட்ட பெண்களை லேபர் சிம்போல் ஆக அல்ல, முழுமையான மனிதர்களாக பதிவு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களின் சிரிப்புகள் மட்டுமல்ல, அவர்களின் கோபமும் அரசியல் விழிப்புணர்வும் விருப்பங்களும் கனவுகளும் பேசப்பட ஆரம்பித்துள்ளன. இது பிரதிநிதித்துவ அரசியலில் ஒரு முக்கிய முன்னேற்றம். ஏனெனில் உண்மையான காட்சி புலப்பாடு என்பது முகத்தை மட்டும் காட்டுவது அல்ல, அந்த மனிதரின் அனுபவ உலகத்தையும் அங்கீகரிப்பதாகும். இதனால் தேயிலை தோட்ட பெண்களின் முகங்கள் ஏன் சமூக ஊடகங்களில் பரவலாக வெளிப்படுத்தப்படுவதில்லை என்ற கேள்வி இறுதியில் ஒரு பெரிய சமூக கேள்வியாக மாறுகிறது. அது வெறுமனே ஊடக இல்லாமை பற்றிய கேள்வி அல்ல. அது யாருடைய வாழ்க்கைகள் நினைவில் வைக்கப்படுகின்றன, யாருடைய வாழ்க்கைகள் பின்னணியாக்கப்படுகின்றன, யாருடைய முகங்கள் சந்தைப்படுத்தப்படுகின்றன மற்றும் யாருடைய முகங்கள் மறைக்கப்படுகின்றன என்ற அதிகார அரசியலின் கேள்வியாகும். தேயிலை தோட்ட பெண்கள் பல காலமாக உலக பொருளாதாரத்தை தாங்கியிருந்தாலும் அவர்களின் மனித முகங்கள் இன்னும் முழுமையாக உலகின் மைய காட்சிக்கு வரவில்லை. ஆனால் புதிய தலைமுறை, புதிய டிஜிட்டல் தளங்கள் மற்றும் பிரதிநிதித்துவம் பற்றிய புதிய அரசியல் இந்த நிலையை மெதுவாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. அந்த மாற்றம் முழுமையடைய வேண்டுமெனில் அவர்கள் வெறும் தேயிலை பெண்கள் அல்ல, முழுமையான மனிதர்கள், சிந்தனையாளர்கள், கனவுகளை கொண்ட பெண்கள் மற்றும் சமூக வரலாற்றின் உரிமையாளர்கள் என்ற பார்வை சமூகத்தில் வலுப்பெற வேண்டும். நன்றி.